கடந்த 8 மாதங்களும் இதயத்தை வழிநடத்தி பாதுகாத்து சுகப்பெறும் ஜீவன் யாரும் கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை புதிக்க ஸ்தோத்திரிக்க இருந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருவிருந்து என்னும் பிரசித்த நற்கருணை ஆராதனை ஆரம்பம் முதல் நிறைவு வரை எங்கள் மத்தியிலே உடைய திவ்ய பிரசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அறிவித்தார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நிகழ்ச்சி உணர்வுப்பணி. ஆமென். ஆண்டவருடைய பிரசன்ன நாமத்துக்கு மகிமை உண்டாக கீர்த்தனைகளில் 90வது பாடலை பாடுவோம். கீர்த்தனையில் 90. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்புமடியாக்கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்ய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்ய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். கும்பர் தோளும் வஸ்துவாயை கும்பிடுகிறேன், தோணி கோசன்னாவோ சென்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தாவீது சிம்மாசனாதிபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறேன்.
குருவென வந்தவனை கும்பிடுகிறேன். யூதர் குரு குலவேந்தனை கும்பிடுகிறேன். குருவென வந்தவனை கும்பிடுகிறேன். யூதர் குரு குலவேந்தனை கும்பிடுகிறேன். அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன். எனதாத்துமாவின் நேசகனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுநாதர் பதம் கும்பிடுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரண அன்பு கூறவும், உமது பரிசுத்தமாய் உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தில் சுத்தம் பண்ணியருளும். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதற்கான கற்பனை. இதற்கு ஒப்பாய் உண்டான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூர்வாய் என்பதே. இவைகளினுடைய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றான். திருத்துவர் திருநாளுக்கு வரும் 13ஆம் நாளிற்குரிய சுத்த ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள தேவனே, விசுவாசமுள்ள உம்முடைய கண்கள் உண்மை முத்தமாய் ஊழியம் செய்கிறது. உம்மோடு ஈவாக இருக்கிறது. தேவனை வாக்குத்தம் செய்த பல நன்மைகளை மறுமையில் நாங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இம்மையிலும் உண்மையிலும் ஊழியம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து அமர்வோம். திருமுறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட்ட முதலாவது வேறுபாடு நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. நீதிமொழிகள் 8:1. ஞானம் கூப்பிடுகிறதிலேயோ புத்தி சத்தமிடுகிறதிலேயோ அது வழியருகே உள்ள வேலைகளிலும் நாச்சதிலும் இருக்கிறது. அது ஊர் வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களில் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் வலுவுதற்கு தோணிக்கும். வேதிகளே, விவேகம் அடையுங்கள். மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விவேகமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவர்களில் தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாய் இருக்கும். வெள்ளியை பார்க்கும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகழல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுரை கண்டடைகிறேன் என்பது வாசிக்க வேண்டிய முதலாவது பாடம் வாசித்தார்கள். கச்சேரி பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை.
எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கிலும் பிரஸ்தாபமாயிற்று. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று.
பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும். பாருங்கள் பரிசுத்தாவியானவரே, எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் திருவசனத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள தருணமே. ஆமாம், கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நான் வாழ்த்துகின்றேன். காலை வணக்கங்களை நான் கூறிக்கொள்கின்றேன். ஒரு முறை ஒரு குருகுலத்திலே குருவும் சீடர்களும் ஒன்றாக கூடி ஞானத்தை கற்றுக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு சீடன் குருவோடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் போதித்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆர்வமாக கை கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே குரு அவர்கள் சீடர்களுக்கு தன் கையாலே உணவு சமைத்து அவர் பரிமாறுவார். பரிமாறுகிற பொழுது அந்த உணவு பதார்த்தத்திலே ஒரு கசப்பான ஒரு சட்னி ஒன்றை செய்து அதிலே வைப்பார். ஒவ்வொருவரும் இதை அவர்கள் உண்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். திடீரென்று அந்த அறிவுள்ள மாணவன் ஒரு மதிய வேளையிலே, குருவே, இந்த சட்னி ஏன் கசப்பாக இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். உடனே குருவுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அவராலே நம்ப முடியவில்லை. சீடனே, என்னிடம் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் நீ கற்று தேர்ந்து விட்டாய், நீ போகலாம் என்று சொல்லிவிட்டாராம். அந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க, ஏன் நீ அனுப்புறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குரு சொன்னாராம், சீடனே, நான் ஒவ்வொரு முறையும் இந்த சட்னியை உன்னுடைய வாழையிலே நான் பரிமாறுவேன். ஆனால் உனக்கு சட்னி மேல் உள்ள ஆர்வத்தை விட என்னிடம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், என்னிடம் இருந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு நீ கற்றாய். கசப்பான தன்மை உனக்கு தெரியவில்லை. இப்பொழுது ஏன் கசக்கிறது என்றால் எல்லாவற்றையும் நீ கற்று தேர்ந்து விட்டாய். ஆகவே சந்தோஷமா போ, நான் உன்னை இன்முகத்தோடு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் ஆசிரியர் தினமாக நாம் அனுசரித்தோம். ஆசிரியர் தினத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரம குருவாக அவர் போதித்த சத்தியங்களை கைக்கொள்ள நாம் இங்கே வந்திருக்கின்றோம்.
எஜிகேர் என்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்ததாம். எஜிகேர் என்ற வார்த்தைக்கு டு பிரிங் அவுட் ஆர் டிக் அவுட் என்று அர்த்தமாம். அதாவது வெளியே கொண்டு வருவது அல்லது தோண்டி எடுப்பது என்று அர்த்தம். பழமொழி சொல்வார்கள், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கென்றே உன்னை அர்ப்பணி என்று நாம் பல நிலைகளிலே நம்முடைய ஆசிரியர்களை நாம் போற்றி மகிழ்கின்றோம். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் ஆசிரியர்களை குறித்து சொல்கின்ற பொழுது, மாணவனுக்கு சிறந்த பாட புத்தகம் யார் என்றால் அவனுடைய ஆசான் என்று சொல்வார். மாணவனுக்கு ஒரு சிறந்த பாட புத்தகமாய் அவனுடைய ஆசிரியர் இருக்கிறார் என்று சொல்வாராம். மறைந்த கவிஞர் கோல்ட்ஸ்மித் அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஆசிரியர் தன்னை ஏணியாகவும் தோணியாகவும் பயன்படுத்தி மாணவர்களுடைய வாழ்விலே உயர வைக்கிறார்கள். ஆசிரியர்கள் தன்னை ஏணிப்படியாகவும் தோணியாகவும் தங்களை பயன்படுத்தி மாணவர்களுடைய வாழ்வை உயர வைக்கின்றார்கள். மறைந்த முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்கள் கல்வியை குறித்து சொல்கின்ற பொழுது, கல்வி என்பது இவ்வுலகை மாற்றக்கூடிய மாபெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம். எஜுகேஷன் இஸ் எ மைட்டியர் வெப்பன் என்று அவர் சொல்வாராம். இப்படியாக நாம் ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு யார் காரணம்? முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, திருத்தணி என்கிற ஒரு ஊரிலே 1888ஆம் ஆண்டு இதே நாளிலே அவர் பிறந்தார். அவர் பல நிலைகளிலே பணியாற்றினார். பேராசிரியராக, தத்துவவியல் பேராசிரியராக மைசூர் யூனிவர்சிட்டியிலும் கல்கத்தா யூனிவர்சிட்டியிலும் அவர் பணியாற்றினார். துணை வேந்தராக ஆந்திரா யூனிவர்சிட்டியிலும் பெனாரஸ் யூனிவர்சிட்டியிலும் அவர் பணியாற்றினார். அது மட்டுமல்ல, ப்ரொஃபசர் எத்திக்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ரிலிஜியன் என்கிற ஒரு நிலையிலே ஆக்ஸ்போர்ட், இங்கிலாந்தில் இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அவர் பணியாற்றினார். மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நம்முடைய 2ஆம் குடியரசுத் தலைவராக 1962ஆம் ஆண்டு முதல் 67ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் அவர் பணியாற்றினார். அவருடைய சேவையை போற்றும் விதமாக ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக அவர் ஆசிரியராக பணியாற்றி மாணவர்கள் மத்தியிலே செய்த பல சேவை காரணமாக எல்லா ஆசிரியர்களையும் நாம் போற்ற வேண்டும் என்கிற ரீதியிலே நாம் ஆசிரியர் தினமாக நாம் அனுசரிக்கின்றோம். திருப்பணிகளிலே முக்கியமானது கல்வி திருப்பணி என்று சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல போதனைகளை தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய மக்களுக்கும் அவர் போதித்தார். நம்முடைய நாட்டிலே மிசோரம் மாநிலம் என்பது வடகிழக்கிலே இருக்கின்றது. அந்த மிசோரம் மாநிலத்தில் ஏறக்குறைய 100% கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்வார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை காலையில் இருந்து மாலை வரை அவர்களுக்கு கிறிஸ்தவ கல்வியை ஆயர் போதிப்பார். ஒரு கிளாஸ் மாதிரி நடக்கும். ஒரு
Teachers makes awareness என்று சொல்வார்கள். ஆசிரியர்கள் நமக்கு பல காரியங்களில் விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கின்றார்கள். எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே சாலமோன் கடவுள் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி மக்கள் எவ்வாறு ஞானமாய் நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இங்கே ஞானம் குறித்தும் அந்த ஞானம் நமக்கு அளிக்கும் கொடைகள், நமக்கு அளிக்கும் என்ன ஈவுகள் என்பதை இந்த 12 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் வசனத்திலே விவேகத்தையும் உணர்வையும் ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. விவேகத்தையும் உணர்வையும் ஞானம் கற்றுக் கொடுக்கின்றது. 6ஆம் வசனத்திலே ஒளிவு மறைவின்றி பேசவும் வாழவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவின்றி பேசவும் தெளிந்தவான ஒரு நீரோடையிலே வாழவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. 7ஆம் வசனம் பொல்லாங்கை அல்ல உண்மையை பேச நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீமையான காரியங்களை அல்ல உண்மைகளை மாற்றம் பேச நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. 8ஆம் வசனத்திலே உருட்டும் புரட்டும் அல்ல நேர்மையானவற்றையே நமக்கு கற்றுத் தருகிறது. ஞானம் என்பது உருட்டும் புரட்டும் அல்ல நேர்மையான காரியங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 8:12ஆம் வசனம். இங்கே சிந்திக்கும் ஆற்றலை நமக்கு ஞானம் கற்றுக் கொடுக்கின்றது. நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், நமக்கு கடவுள் எவ்வாறு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றார், அந்த பகுத்தறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே சாலமோன் ஞானி நமக்கு கற்றுத் தருகின்றார். ஞானம் கற்பிக்கும் இந்த 5 காரியங்களையும் நாம் கைக்கொள்கின்ற பொழுது நாம் சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அது வழிவகை செய்கின்றது. கற்பித்தல் என்பது ஆசிரியர்களுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. கடவுளே அனைத்தையும் கற்பிக்கின்றவர், கடவுளே அனைத்தையும் நமக்கு தருகின்றவர். அவர் ஏஜென்ட் மூலமாக, முகவர்கள் மூலமாக, தூதர்கள் மூலமாக அவர் செய்கின்ற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். உடல் பசியிலிருந்து நம்மை விடுவிக்க உழவனை அவர் ஏற்படுத்துகின்றார். ஆன்மீக பசியை ஆற்றுவதற்கு ஆயரை அவர் ஏற்படுத்துகின்றார். அதுபோல அறிவு பசியை ஆற்றுவதற்கு யாரை? டீச்சர்ஸ், ஆசிரியர்களை அவர் தயார்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 8:12 ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை நான் கண்டடைகின்றேன். மறைந்த முன்னாள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடிக்கடி சொல்கின்ற ஒரு காரியம் எஜுகேட், யுனைட் அண்ட் அஜிடேட் என்று சொல்வார். எஜுகேட், யுனைட் அண்ட் அஜிடேட், அதாவது கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று சொல்வார். பவுலடிகளாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு யூதனாக அவர் இருந்தார். கமாலியேல் என்கிற ஞானியின் மூலமாக பல சட்டங்களையும் பாரம்பரியங்களையும் அவர் கற்றுக்கொண்டார். கிரேக்க கலாச்சாரத்தையும் யூத கலாச்சாரத்தையும் ரோம கலாச்சாரத்தையும் ஒன்றாக கற்றவர் பவுலடிகளார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணி கடவுள் இயேசு கிறிஸ்து என்னுடைய பரம குரு, அவர் காட்டுகின்ற வழிதான் மெய்யான வழி, அவர்தான் உண்மையான ஆசான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினாராம். அன்புக்குரியவர்களே, ஞானத்தின் மூலமாக விழிப்புணர்வை நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே முதலாவதாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கல்வி ஆசிரியர்கள் தருவதை நாம் பார்க்கலாம். கடைசியாக இரண்டாவதாக இறையரசை ஏற்படுத்தும் கல்வி ஆசிரியர்கள் கொடுக்கின்ற கல்வி. இறையரசு ஏற்படுத்துகின்ற கல்வி ஆசிரியர்கள் கொடுக்கின்ற கல்வி. எஜுகேஷன் மேக்ஸ் கிங்டம் ஆஃப் காட். அதற்கு ஆதாரமாக மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்களை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து
சொன்னவர்தான் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதராக அவர் பிறந்தார். யூதர்களுடைய சட்ட திட்டங்களில் வைத்து அதை எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓமைகளாக சொல்வதன் மூலமாக மக்கள் ஆழ்ந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சரியான முறையிலே மேற்கோள்கள் காட்டி சரியான விளக்கங்களை உடனுக்குடன் அவர் மக்களுக்கு கொடுத்தார். மலைப்பிரசங்கத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓமை மூலமாக அவர் சொல்ல வருகின்ற காரியங்களை அவர் தெளிவாக மக்கள் பாமர மக்களும் புரியும் வண்ணம் அவர் சொல்லியிருந்திருப்பார். இந்திய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற சாது சுந்தர் சிங் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கின்ற பொழுது, இயேசு ஒரு தாய் பறவை போல, இயேசு ஒரு தாய் பறவை போல தமது குஞ்சுகளுக்கு எப்படி தாய் பறவை பறக்க கற்றுத் தருகிறதோ அதே போல வேதத்தை அவர் ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தாய் பறவை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஞ்சுகளான தன்னுடைய மக்களுக்கு அவர் வேதங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அவர் அடிக்கடி சொல்வாராம். அன்புக்குரியவர்களே, இறை அரசை பூமியிலே நாம் நிறுவ வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். மார்க்கு 1:25-26 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? மார்க்கு 1:25-26 வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் உன்னை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அனுப்பினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இங்கே பார்க்கின்றோம், தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டு அவனை சுகப்படுத்துகின்றார். ஒரு தீய ஆவியின் ஆளுகையினால் பல ஆண்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனுஷனை அவர் கண்டு அவரை சுகப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இதன் மூலமாக அந்த மனிதனை இறையரசுக்கென்று அவர் தயார்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இறையரசு வாழ்வை குறித்து நமக்கு அடையாளம் தெரியும். இந்த இறையரசு வாழ்விலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் 5 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சுருக்கமாக பார்ப்போம் என்றால், முதலாவது காரியம் பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இறையரசுக்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்ள பிறரிடத்தில் அன்பை செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்டவரை அறியாத மக்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துவதன் மூலமாக அவர்களும் ரட்சிப்புக்கு உள்ளாவார்கள். இரண்டாவது, பிறரை மன்னிக்க வேண்டும். பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். பிறருடைய மீறல்களை நாம் மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, பிறர் மேல் அக்கறை கொள்ள வேண்டும். அவர்களை கேட்டு போனால் என்ன என்று விட்டுவிடாமல் அவர்களுடைய வாழ்விலே நாம் இடைப்பட்டு அவருடைய வாழ்விலே அவர்கள் உயர்வதற்கு நாம் காரணமாயிருக்க வேண்டும். நான்காவது, பிறர் நலனில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அடுத்த வீட்டு குழந்தைகள் மேல் அன்பு பாராட்டி அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை சொல்ல பாடுபட வேண்டும். ஐந்தாவது, பிறரோடு இணங்கி வாழ வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று நாம் மாற்றிக் கொள்ளாமல் பிறரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்வு ஒரு வெளுக்குவர்த்தியாக இருக்க வேண்டும். பிறருக்காக தியாகம் செய்கின்ற வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி பிறரோடு இணங்கி வாழ்வதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்று புதிய கல்விக் கொள்கை எவ்வளவு தீவிரமாக அமல்படுத்தப்பட இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகள் 5, 8 அவங்க என்ன தெரியும்? அவங்களுக்கெல்லாம் ஒரு தேர்வு, பொது தேர்வு என்று சொல்லி அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாட நூல்களின் வரலாற்று உண்மைகளை திருத்தி சொல்கின்றார்கள். உதாரணமாக குத்துப்பினார், இதை யார் கட்டினது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இது உண்மையிலே இது பெயர் விஷ்ணு ஸ்தம்பா, இது சமுத்திரகுப்தன் என்கிற ஒரு மன்னன் கட்டியது என்று சொல்லி வரலாற்றை திருத்தி சொல்கின்றார்கள். ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, கண்டிக்க கூடாது.
அவனை அடிச்சா கூட என்ன ஆகிடும்? ஊரே கூடி வந்து ஆசிரியரை திட்டுவார்கள், பழி வாங்குவார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஆசிரியர்களுடைய வாழ்வு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கல்வி இன்று வியாபாரமாகிவிட்டது. நான் அண்ணாமங்கலத்திலே நான் இருக்கின்ற பொழுது அந்த அண்ணாமங்கலத்திலே பல ஆண்டுகள் முன்பதாக சாராயம் காய்ச்சிய ஒரு நபர், குடிசை தொழிலாக சாராயம் காய்ச்சிய ஒரு நபர் இன்று கல்விமானாக, கல்வி அதிபராக பல இடங்களில் தன்னுடைய பள்ளிகளையும் கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் அவர் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை குறித்த அண்ணாமங்கலம் மக்களுக்கு தெரியும். எப்படி இந்த மனசை இப்படி மாறிவிட்டானே, கல்வியை வியாபாரமாக மாறிவிட்டானே என்று சொல்லும் அளவுக்கு இன்று கல்வி வியாபாரமாகிவிட்டது. புதிய கல்வி கொள்கை பற்றி மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் யார்கிட்ட கேட்கல, மக்கள்கிட்ட கேட்கவே இல்லை. எப்படியாவது அதை புகுத்த வேண்டும் என்கிற ரீதியிலே அரசாங்கம் கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். மற்றவர்களுக்கு ரெண்டு பக்கம் இடி என்று சொல்வார்கள். அதே போலத்தான் ஆசிரியர்களுடைய வாழ்வும் ஒரு இடியை போல, மத்தளத்தை போல இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பல பாடுகளை அவர்கள் படுகின்றார்கள். ஒரு பக்கம் அரசாங்கத்துடைய நெருக்குதல், இன்னொரு பக்கம் பெற்றோருடைய நெருக்குதல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களால் தங்களுடைய எண்ணங்களை சரியான முறையிலே தெரிவிக்க இடமில்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களை நாம் என்றென்றும் போற்ற வேண்டும். ஆசிரியர்களுடைய வாழ்வு, அவர்கள் பல நிலைகளிலே உழைக்கும் தன்மையுடையவர்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் கல்வி கற்பது சிரமமான ஒரு
தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நன்மை ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு என்பது 3 விதமாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர். நீர் போதித்தீர், நீர் கற்பித்தீர், நீர் பிரியாளிகளையும் நோயாளிகளையும் சுகமாக்கினீர். அதே போல உம்முடைய போதனைகளையும் கல்வி உரிய காரியங்களையும் செய்து வருகின்ற அருமையான என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆசிரியர் பணியை அறப்பணி, அதற்கென்றே உன்னை அர்ப்பணி, எழுந்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்கிறவனுமாக ஆசிரியருடைய வாழ்க்கை ஒரு ஏணிப்படியாகவும் தோணியாகவும் மெழுகுவர்த்தியாகவும் தங்களை மாய்த்து பிறருக்கு ஒளிவிளக்காய் இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஒரு உன்னதமான நோக்கிலே இவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற நல்ல ஒரு ஞானத்துக்காகவும் விவேகத்துக்காகவும் அறிவு கூர்மைக்காகவும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தாளங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து திருச்சபைகளில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். சுகம் பெறும் ஜீவன் ஆயுசு நாட்களை குறித்தாரும் இயேசுவின் மூலம் சுகம் கேளுங்கள் ஜீவன். அனைவரும் அவர்கள் கைத்தட்டி உற்சாகம். இவ்வாரம் 2 நாள் திருமண நாள் அனுசரிக்கின்ற நம்முடைய திருச்சபை உறுப்பினர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மிஸ்டர் டி ரிச்சர்ட், மிஸ்டர் ஜோசப் தினகரன், மாஸ்டர் டி ஜோசுவா, மிஸ்டர் ஜவேஸ், மிஸ்ஸஸ் எலிசபெத் மேரி, மிஸ்டர் ஜேசுதாஸ் ஆபிரகாம், மிஸ்ஸஸ் சிந்தியா பிரேதா. 7ஆம் தேதி மிஸ்டர் பாலபாண்டியன், மிஸ்டர் அனிதா. 8ஆம் தேதி மிஸ்டர் டி ஜார்ஜ், மிஸ்டர் வின்ஸ்டன் சத்யராஜ், மரியா, மிஸ்டர் ஜி ராமசேகர் பால்ராஜ், மிஸ்ஸஸ் கே தேசிராணி. 9ஆம் தேதி மிஸ்டர் பி சந்திரசேகரன். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆனி எல் ஜவாப், மிஸ்டர் பி ஜேம்ஸ் கேமரூன், மிஸ்டர் ஜோஸ்வாய் மாண்டே. 11ஆம் தேதி மிஸ்டர் டி ராஜா, மிஸ்டர் சி சாம் டேவிட். 12ஆம் தேதி மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஏ எலிசபெத் சி குலசேகரி ஆகியோர் நம்முடைய சபையின் சார்பாக இனிய பிறந்த நாளை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இவ்வாறு திருமண நாள் அனுசரிக்கின்ற தம்பதிகள் 6ஆம் தேதி இன்று மிஸ்டர் வில்ஃப்ரெட் மாஸ்தாமணி, மிஸ்ஸஸ் சுசனா மாஸ்தாமணி, மிஸ்டர் சபரிமுத்து, மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜான்சி தேவி, மிஸ்டர் டி ரிச்சர்ட், மிஸ்ஸஸ் அருள்ஜோதி பிரசதா, மிஸ்டர் சி ஜெய்சிங் ராஜா, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பானு. 8ஆம் தேதி மிஸ்டர் எஸ் பாக்கியராஜ், மிஸ்ஸஸ் மஞ்சுளா, மிஸ்டர் பி எம் சவுந்தரராஜன், மிஸ்ஸஸ் நல்லி, மிஸ்டர் சைமன் சுந்தரராஜ், மிஸ்ஸஸ் கிளாரா சைமன், மிஸ்டர் பி சிவகுமார் தேவி, மிஸ்ஸஸ் மனஜா, மிஸ்டர் பாபு ஜெயச்சந்திரன், மிஸ்ஸஸ் எஸ்டர் ஜாய். 9ஆம் தேதி மிஸ்டர் பாலபாண்டியன், மிஸ்ஸஸ் ஜெசி ராஜம்மாள், மிஸ்டர் ஜான் ஐசக் கும்பராஜ், மிஸ்ஸஸ் அருள்வேதி சோஃபியா ராணி. 10ஆம் தேதி டாக்டர் ஜான் ராஜ் கிஷோர், டாக்டர் பெட்டிலா கிஷோர், மிஸ்டர் ரூபர்ட் ஜோ, மிஸ்ஸஸ் கணமணி ஜோ, மிஸ்டர் டபிள்யூ ரேங்கன் செக்ரட்டரி, மிஸ்ஸஸ் சீலா ரேங்கன். 11ஆம் தேதி மிஸ்டர் சாமியல் ஆரோக்கியராஜ், மிஸ்ஸஸ் சீதா ரோசலின், மிஸ்டர் ஜே ஆண்டனி ராஜ், மிஸ்ஸஸ் ஏ சாந்தி. 12ஆம் தேதி மிஸ்டர் டி டேவிட் ஞானதுரை, மிஸ்ஸஸ் டி எபினேசர் கிறிஸ்டினா, மிஸ்டர் பி ஆல்பர்ட் அசோக், மிஸ்ஸஸ் ஏ கேரளின் சுஜாதா ஆகியோர் நம்முடைய சபையின் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். திருமண நாள் பிறந்த நாள் அனுசரிக்கின்ற தம்பதிகளுக்காகவும் பிறந்த நாள் அனுசரிக்கின்ற மக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். எங்களை
நாங்கள் இப்பொழுது செலுத்துகிற சுமத்திரமுடைய இயக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய மூலம் மனதோட வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் மற்றும் உங்களுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகிறவர்களால் மற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, சரீரம் ஆத்மாவிலே முழுவதும் தேவனுடையும் பரிசுத்தமும் ஜீவனுள்ளபடியாக ஒப்புக்கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணை பெற்றிருக்கிற எல்லாரையும் தேவனின் கிருபையினாலும் பரமாசுவால் கொண்டிருக்க வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவனின் கிண்ணங்களை செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரமாயிருந்தோம். எங்கள் பாத்திரத்தை தேவனின் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமைப்படி நாங்கள் செலுத்துகிற பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அவரோடு பரிசுத்தாவிலும் ஐக்கியமாயிருக்கிற தேவனுக்கு அவர் மூலமாய் சகல கடன் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தோடு இருந்து நீங்கள் தேவனுக்கு வானாக என்னுடைய நாதரே சிறுத்தை பற்றியார் இருக்கிற அன்பில் இருக்கும்படி உங்கள் இதயத்தின் சிந்தைக்காக கடவுது வேதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வவல்லமை குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடன் இருக்க கடவுது. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கி
துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். எங்களை